ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலையோட விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா நவம்பர் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா ஃபுல்லாக ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸுமே செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதை தொடர்ந்து இந்த ரிலீஸ் டேட்டுக்கான எந்த ஒரு அப்டேட்டுமே படத்தரப்புலேருந்து கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. படத்தரப்புலேருந்து இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மொத்த ஒர்க்குமே முடியறதுக்கே அக்டோபர் எண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனாலேயே கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது நவம்பர் டிசம்பரில் போகலாம் அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது வரைக்குமே இந்த படத்துல இருந்து வெறும் போஸ்டர்ஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கிடையில் ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ்லாம் வந்தது. இந்த ஒரு அப்டேட், அதாவது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டுக்கு முன்னாடி இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அப்டேட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். மேபி இந்த ஒரு விடாமுயற்சி படம் நவம்பர்லேயே ரிலீஸ் ஆச்சுன்னா குட் பேட் அக்ரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு ரிலீஸ் டேட் மாறலாம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அஜித் சாரோட படங்களில் எடுத்துக்கிட்டோம்னா 2 மாத கேப்பில் இன்னொரு படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாங்க. ஓகே நண்பா, நீங்கள் யாரெல்லாம் அந்த விடாமுயற்சி படத்துக்காக ஈகரா வெயிட் பண்ணுறீங்க? இந்த ரிலீஸ் டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.